உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பாஜக வெற்றி பெற்ற பிறகு யார் பிரதமர் அப்படிங்கிறது அந்த கட்சி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இதுல கெஜ்ரிவாலுக்கு என்ன அக்கறைன்னு கேட்கிறேன். நான் கெஜ்ரிவால் சொன்னது அப்படிங்கிறது அப்படியே ஒரு லிட்டரலா புரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கிறது. ஏன்னா இப்போ அமித்ஷா ஏற்கனவே என்ன சொன்னார்னா, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அங்கே ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு பிரதமர் இருப்பார்கள். தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் பிரதமராக இருப்பார், அரவிந்த் கெஜ்ரிவால் இருப்பார், மம்தா பானர்ஜி இருப்பார் என்று அவர் சொன்னதை போல அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, மோடிக்கு வாக்கு கேட்டுவிட்டு அமித்ஷா பிரதமராக நாளை விடுவார். அது கட்சியினுடைய விதிகள் இருக்கிறதா இல்லையா என்பது அவர்களுக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி அமித்ஷா நேரடியாக பேட்டி கொடுத்திருக்கிறார். ஆனால் சட்ட விதிகளிலே அப்படி இல்லை, கட்சியினுடைய அமைப்பு விதிகளிலே அப்படி இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனக்கு இதில் அமித்ஷா அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா மோடி ஒரு சர்வதிகாரியாக செயல்படுகிறார். அவர் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற சீனியர்கள்லாம் ஓரம் கட்டியிருக்கார். அத்வானியை, முரளி மனோகர் ஜோஷியை, சிவராஜ் சிங் சௌகானை, அதுக்கப்புறம் பார்த்தா வசுந்தரராஜே சிந்தியாவை எல்லாருமே ஓரம் கட்டியிருக்கார். அவர் ஒருவேளை 3வது முறை ஆட்சிக்கு வந்தால் யோகி ஆதித்யநாத்தே முதல்வராக நீடிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். ஆனால் இதில் ஒரு பகுதியளவாவது இதில் உண்மை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மோடியை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலில் கூட அங்கே கூடிய உள்ளூர் தலைவர்களை அவர் முன்னிலைப்படுத்தவே இல்லை. இத்தனைக்கும் சிவராஜ் சிங் சௌகானில் இருந்து ஆரம்பித்து வசுந்தரராஜே சிந்தியா வரைக்கும் உள்ளூரில் ஒரு செல்வாக்குப்பட்ட தலைவர்கள் நிறையவே இருந்தாங்க 5 மாநிலங்களுமே. இருந்தாலும் அங்கெல்லாம் அவர்களை முன்னிலைப்படுத்தாமல் மோடியுடைய முகம்தான் மீண்டும் மீண்டும் முன்னிலைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம வெற்றி எது கை கொடுக்குது அப்படிங்கிறதான ஒரு கட்சிக்கு நோக்கம். தேர்தல்னு வருகிற போது அவங்களுக்கு எந்த ஐக்கான முன்னிறுத்தினா வெற்றி கிடைக்குங்கிறது தானே அவங்க செய்வாங்க. ஆனால் அது இந்தியா முழுக்க ஒரே மாதிரி இல்லை. இப்போ தெலுங்கானாவிலையும் மோடியுடைய முகம் தான் முன்னிறுத்தப்பட்டது. ஆனால் தெலுங்கானாவில் அவங்க வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் சில மாநிலங்களில் வெற்றி பெற்றாங்க, சில மாநிலங்கள் வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அதுதான் இப்போ இந்த இமேஜ் இருக்குல்ல, மோடியோட இமேஜை மட்டுமே பிஜேபி முன்னிறுத்துவது அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாக அதுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, மீண்டும் மீண்டும் நீங்கள் சொன்ன மாதிரி மோடி கேரண்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தொடர்ச்சியாக முன்னிலைப்படுத்துகிறார்கள். சார் சொன்னது மாதிரி அண்ணா ஆட்சி அமைப்பும் காமராஜர் ஆட்சி அமைப்புங்கிறதுக்கும் மோடி கேரண்டிக்கும் எல்லா அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்னன்னா, இப்போ அண்ணா ஆட்சி காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறப்ப அது ரோல் மாடல் ஆட்சியாக, அண்ணாவுக்கு பிறகு காமராஜருக்கு பிறகு நாங்கள் அமைக்கக்கூடிய ஆட்சிங்கிறது அண்ணா ஆட்சியை போல காமராஜர் ஆட்சியை போல இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டு அண்ணாவுக்கு பிறகு காமராஜருக்கு பிறகு தான் அதை சொல்லுவாங்க. அது ஒரு முன்னுதாரணமான ஒரு ஆட்சியாக எடுத்துக்கொள்வார்கள். மோடி இப்போ இருக்கிறார். அப்போ மோடி இருக்கிறப்பயே மோடி ஆட்சி அமைப்போன்னு வேற யாரும் சொல்ல முடியாது, அது மோடி மட்டும்தான் சொல்ல முடியும். இது ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, மோடியுடைய முகத்தை மீண்டும் மீண்டும் முன்னிறுத்துற மோடி கேரண்டியை யார் வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம் பாஜகவில், அது இந்தியா முழுவதுக்குமான ஒரு சித்தாந்தமாக அவங்க பாக்குறாங்க. இல்ல, நான் அது அப்படி பார்க்க முடியாதுன்னு தான் சொல்ல வரேன். நான் பிஜேபியோட கேரண்டினா பிஜேபி சேர்ந்த யார் வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம். மோடி இருக்கிற வரைக்கும், மோடிக்கு பிறகு வேற யாராவது சொல்லலாம். பிஜேபி தான் மோடி தான் பிஜேபின்னு சமீப நாட்களாக பார்க்க தொடங்கி விட்டார்கள்னு திருப்பாக்கி சொல்றாரு. அப்ப மோடி ஜனதா கட்சியின் பேரை மாத்திடலாம், அதுக்கு பிஜேபிங்கிற பேர் தேவையில்லை. இல்ல, அந்த இமேஜ்லயுமே இப்ப பிரச்சனை இருக்குது, சிக்கல்கள் பிஜேபி சந்திக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. தொடர்ச்சியாக மோடியை தன்னுடைய முகமாக பிஜேபி நிறுத்தி கொண்டே இருந்தது. ஆனா இந்த 3 கட்ட தேர்தல்கள் முடிஞ்சிருக்கலையா, அந்த 3 கட்ட தேர்தல்களுடைய பிரச்சாரங்கள்ல பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோடியோட இமேஜ் சரிகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 3 கட்ட தேர்தல்களுமே மோடி தொடர்ச்சியாக எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஸ்ட்ராங்கா இதுதான் பிரச்சனை, இதுதான் நாங்கள் பிஜேபி வைக்கக்கூடிய அஜெண்டா, இதுதான் இஷ்யூ அப்படிங்கிறத அவர் முன்வைக்கவே இல்லை. 10 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி செய்திருக்காங்க, 10 ஆண்டு கால ஆட்சியுடைய சாதனைகள் நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லாம காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தலுக்கு வந்ததற்கு பிறகு அவருடைய துணி என்பதே மாற ஆரம்பித்தது. அது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரம், அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு எதிரான பிரச்சனை, கடைசியில் அதானி அம்பானி வரைக்கும் அவர் வந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இதனால் வரை அதானி அம்பானியுடைய கூட்டாளியாக இருந்த மோடியை அதானி அம்பானியும் கைவிட்டு விட்டார்களா, அல்லது ஆர்எஸ்எஸ் மோடியின் மீதான நம்பிக்கை இழந்து விட்டதா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கின்றன. அதனாலதான் அவர் இதற்கெல்லாம் எதிராக அவர் பேசுகிறாரா, அம்பானி அதானிக்கு எதிராக இதுவரைக்கும் அவர் எதுவுமே பேசல. 10 ஆண்டு கால ஆட்சியில் ஹுண்டன்பர்க் அறிக்கையில இருந்து பல்வேறு விதமான சர்ச்சைகள் வந்த பொழுதும் அதை பற்றி பேசாதவரெல்லாம் பேசுகிற பொழுது பொதுவாக பிஜேபிக்கு பின்னால பெருமுதலாளிகள், அம்பானி அதானி மாதிரியான பெருமுதலாளிகள் இருக்கிறார்கள் என்று ஊரறிந்த ஒரு ரகசியம் தான். ஆனால் அவர்களுக்கு எதிராகவே பேச வேண்டிய ஒரு சூழல் மோடிக்கு வருகிறது என்று சொன்னால் அவர்கள் இவர் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொன்று, மோடியுடைய இமேஜை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி இந்த தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பிஜேபிக்கே இருக்கிறது அப்படின்றது தான் தோணுங்கன்னா, தொடர்ச்சியாகவே மோடி அருணன் சொல்றது மாதிரி சர்வதேச பத்திரிகைகளில் மோடியுடைய இமேஜ் என்பது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா, ஒரு தரம் தாழ்ந்து பேசலாமா? அப்படி இல்லை, மோடியுடைய பிம்பம் எடுபடும்னு தானே கெஜ்ரிவாலே நம்புறாரு.
அப்படிதானே அவரும் நம்புறாரு. யோகியோட பிம்பம் எடுபடும் அப்படின்னு தானே அவர் நம்புறாரு. இல்ல அது அரவிந்த் கெஜ்ரிவால் ட்விஸ்ட் பண்றதுக்காக அப்படியான ஒரு விஷயத்தை வைக்கிறார். நான் பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய உள்முரண்பாடு அவங்களுக்கே சந்தேகம் இருக்குன்றாங்க. ஆமா, பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு உள்முரண்பாடுகளை பத்தி சொல்றேன் நான். தொடர்ச்சியாக மோடியோட இமேஜ் தான் இவ்வளவு கடைசி 5 மாநில தேர்தல் வரைக்குமே முன்ன வச்சு வந்து பிஜேபி தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறது. இந்த முறையுமே அவங்க என்ன நம்பினாங்கன்னா மோடி தான் வந்து இந்த தேர்தலுடைய கதாநாயகன். அவருக்கு எதிராக ஜெயலலிதா சொன்ன மாதிரி என் கண்ணு கெட்டிய தூரம் எதிரிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அவங்க தொடர்ச்சியாக நம்பினார்கள். ஆனால் இந்தியா கூட்டணி உருவானதற்கு பிறகும் சீட் ஷேரிங்ல இருந்து பல பிரச்சனைகள் வரும்னு எதிர்பார்த்த பிறகும் அப்படியெல்லாம் வரவில்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்ப ராகுல் காந்தியை வந்து அவங்க ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருந்தார்கள். அவரை வந்து பப்பு அப்படின்னு சொல்லி தான் கிண்டல் பண்ணியிருந்தார்கள். ஆனால் இப்ப ராகுல் காந்தியை வந்து ராகுல் சென்ட்ரிக்காக மோடியே பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ராகுல் வந்து அம்பானி நம்ம கருப்பு பணம் வாங்கி விட்டாரா, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாளைக்கு இதெல்லாம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் பிஜேபி செட் செய்த நேரட்டிவை தான் எதிர்க்கட்சிகள் பேச வேண்டிய சூழல் இருந்தது. இப்போது மாறி காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை, இந்தியா கூட்டணி, அரவிந்த் கெஜ்ரிவால் இவர்களுடைய இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்வது கூட அவர் செட் செய்யக்கூடிய ஒரு நேரட்டிவ், அதற்கான எதிர்வினையை பிஜேபி செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. அதனால் இந்த களம், இந்த சூழல் மாறி இருக்கிறது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.